ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 ப்ரிப்போசிஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன் அடிஷன் டுனா கூடுதலாக அப்படின்ற மீனிங் தமிழில். ஸோ எக்ஸாம்பிள் இன் அடிஷன் டு ஹிஸ் கார் ஹி ஹாஸ் அ ஜீப். ஜீப்போட சேர்ந்து காரும் வச்சிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். வேறு என்ன நம்ம சொல்லலாம்? இன் அடிஷன் டு பீங் அ பொலிட்டிஷியன் ஹி ஸ்டில் ஒர்க்ஸ் ஆஸ் அ லாயர். லாயராக ஒர்க் பண்ணுறதும் இல்லாமல் பொலிட்டிஷியனாகவும் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பிஃபோர்னா முன்னாடி. ஐ கெட் அப் இன் த மார்னிங் பிஃபோர் 6 o'clock. 6 o'clock முன்னாடி நான் எந்திரிப்பேன் மார்னிங் அப்படின்றது அர்த்தம். ஸோ வேறு என்ன சொல்லலாம்? கால் மீ பிஃபோர் 10 o'clock முன்னாடி கால் பண்ணு. சே பாய் பிஃபோர் யூ கோ. நீ போகிறதுக்கு முன்னாடி பாய் சொல்லிட்டு போ அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப்டர்னா பிறகு அப்படின்றது. ஸோ யூ கேன் ப்ளே வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் யோர் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம் அப்படின்றது மீனிங். ஸோ வேறு என்ன சொல்லலாம்? வெளியே ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்றது. ஆஃப்டர் வின்னிங் த ப்ரைஸ் ஷி பிகேம் ஃபேமஸ். ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் வின்னிங் த கேம் ஷி பிகேம் ஃபேமஸ். ஸோ கேம் வின் பண்ணதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிட்டா அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் இன்சைட்னா உள்ளே அப்படின்றது. ஸோ ஷி கெப்ட் ஹர் ஹேண்ட்ஸ் இன்சைட் ஹர் பாக்கெட்ஸ்குள்ளே ஹேண்டாக வச்சிருந்தாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ வேறு என்ன சொல்லலாம்? we waited inside the classroom வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அவுட் சைட்னா வெளியே அப்படின்றது. ஸோ இட்ஸ் ரைனிங் அவுட் சைட். வெளியே மழை பெய்யுது. he looked outside at the snow.